தளபதி விஜயும், சங்கீதாவும் கூடிய சீக்கிரமே வீடியோ கால்ல பேசிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீப காலமாகவே சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். தளபதி விஜயும், சங்கீதாவும் டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான். நடிகர் விஜய் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருந்தாரு அப்படிங்கிற காரணத்தினால தான் சங்கீதா விஜய் டிவோர்ஸ் குடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருந்துச்சு. விஜய் அவர்கள் இந்த ஒரு டிவோர்ஸ ப்ராப்பரா குடுத்துட்டாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அவரு இந்த ஒரு டிவோர்ஸ ப்ராப்பரா குடுக்கல, அழுத்தம் தந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு நடிகையோட பெயரையும், புகைப்படத்தையும் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பிரஸ் மீட் வைப்பேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. இதனால விஜய் தரப்பு அவங்க கிட்ட சுமூகமா போக முடிவெடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். சட்ட ரீதியாக மட்டும் இல்லாம, குடும்ப ரீதியாகவுமே விஜய் அவர்கள் இத அணுகுறதுக்கு முடிவெடுத்திருக்காரு. அதன் விளைவாக தான் அவங்களோட அப்பா, அம்மா மற்றும் சங்கீதா விஜயோட அப்பா, அம்மா அவங்க கிட்டலாம் பேசலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருந்திருக்காரு. மேலும் அவருடைய பையன் மற்றும் பொண்ணுகிட்டயும் பேச முடிவு எடுத்திருந்திருக்காரு. அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசினதுக்கப்புறம் சஞ்சய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீங்க 2 பேரும் டைரக்ட்டா பேசிக்காம கண்டிப்பா யார் மூலியமா போனாலும் அது தப்பா தான் போகும். ஸோ நீங்க 2 பேரும் பேசினா மட்டும் தான் அது சரியா இருக்கும். உங்கள நான் பேச வைக்க ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. விஜய் சார்ட்டயுமே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதேபோல அவங்களுடைய அம்மாவான சங்கீதா விஜய் அவர்கள்ட்டயுமே இந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல சங்கீதா அவர்கள் இந்த ஒரு கால் பேசுறதுக்கு ஓகே சொல்லலையாமா. குறிப்பா ஆடியோ கால்னா கூட ஓகே. பட் வீடியோ காலுக்குலாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் ரொம்பவே கம்பல் பண்ணவும் தான் அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்களுமே இப்போ ஓகே சொல்லியிருக்காங்களாமா. சங்கீதா விஜய் அவர்கள் சென்னை வந்துட்டு மறுபடியும் லண்டன் போயிட்டாங்க. இப்போ அவங்க பொண்ணோட அவங்க லண்டன்ல தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால கூடிய சீக்கிரமே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த ஒரு டேட்ல சங்கீதா விஜய் அவர்களும், விஜயும் சேர்ந்து வீடியோ கால் பேச போறாங்க. அதுல நடந்த பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம இதற்கு சுமூகமா தீர்வு காண்றது எப்படி போன்ற ஏராளமான முக்கியமான விஷயங்கள அந்த ஒரு ஃபோன் கால்ல தான் அவங்க பேச போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு ஃபோன் கால்ல சங்கீதா அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க? ஏன்னா, அவங்க கிட்ட வச்சிருக்க டிமாண்ட் வந்து 2. 1 மறுபடியும் நம்ம சேர்ந்து வாழலாம். இதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்காது அப்படிங்கிறது. இன்னொன்னு உண்மையாலுமே உங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படிங்கும் பட்சத்தில், அலுமினியம் இருக்கு இல்லையா? அதாவது ஜீவனாம்சம் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது. ஸோ இது 2ல அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோ கால் தான் டிசைட் பண்ணும். ஏராளமான ஃபேன்ஸும் சரி, விஜய் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏன் இந்த நேரத்தில இப்படி? அரசியல் வேற வந்திருக்காரு. தேர்தல் வேற வரப்போகுது. இந்த நேரத்தில இப்படி ஆனா கண்டிப்பா அவரோட பேருக்கு மிகப்பெரிய களங்கம் விளைவிக்கும். அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு டிவோர்ஸ அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க டிவோர்ஸ் பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறது மத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. அந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் தான் அந்த ஒரு முடிவ எடுக்கணும். அதிலேயும் மிக முக்கியமா இப்ப சங்கீதா விஜய் அவர்கள் தான் அந்த ஒரு முடிவ எடுக்கணும். இந்த ஒரு வீடியோ கால் தான் அவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ போறாங்களா? இல்ல டிவோர்ஸ் வாங்கி தான் பிரிய போறாங்களா? அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுது. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.